வாங்க இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம நைட்டே வந்து ஒரு 200 கிராம் அளவு ஜவ்வரிசியை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நார்மல் வாட்டரில் தான் ஊற வச்சுருக்கேன். அதோடு சேர்ந்து கொஞ்சம் வேர்க்கடலை, இதை நம்ம 2 பேட்சாக யூஸ் பண்ணுவோம். அது உங்களோட விருப்பம்தான், எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் சீவிட்டு. அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி காலையில் நம்ம எடுத்து பார்க்கும் போத இந்த மாதிரி நம்ம விரலில் அதை அழுத்தி பார்த்தோன்னா ஓரளவுக்கு அது அப்படியே நசுங்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை 2 தடவையாக அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு பேட்ச் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம அதை ஸ்கின்னோடையே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷு வந்து உப்புமா மாதிரி, பட் இதில் கொஞ்சம் எண்ணெய் கூட நம்ம ஊற்றுறோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இதில் உருளைக்கிழங்கை வந்து அந்த க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஃப்ரை பண்ணணும். இது சாபுதானா, அதாவது ஜவ்வரிசின்றனால அதுக்கு பெருசாக டேஸ்ட் இருக்காது. ஸோ டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம உருளைக்கிழங்கும் கிரவுண்ட் நட்டும் நம்ம சேர்க்குறோம். ஸோ உருளைக்கிழங்கு கண்டிப்பாக இந்த டிஷ்ஷுக்கு மேண்டேட்ரி. அப்புறம் நம்ம அந்த வேர்க்கடலையும் கண்டிப்பாக மேண்டேட்ரி. இதெல்லாம் இருந்தால் தான் இந்த டிஷ்ஷே பண்ண முடியும். பட் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் நம்ம செஞ்சிடலாம். ஆனால் என்ன ஒன்று, நாளே மட்டும் ஜவ்வரிசி ஊற வச்சுக்கணும். ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லாக அது ஊறிடுச்சு அப்படின்னா இந்த டிஷ்ஷு வேகமாக வெந்து வந்துடும். இப்போ ரிமைனிங் எண்ணெயில் நம்ம ஜீரகம் தாளிச்சுக்கணும். கண்டிப்பாக கடுகு உளுந்த பருப்புலாம் போட்டுறாதீங்க, ஜீரகம் தான் போடணும். ரிமைனிங் இருக்கிற கடலையை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி டேஸ்ட்டுக்கு தான் நம்ம கடலை சேர்க்குறோம். ஸோ அதனால் அது வந்து உங்கள் விருப்பம்தான் எவ்வளோ சேர்க்கணுன்றது. இதோடு சேர்ந்து நான் ஒரு துண்டு சின்ன இஞ்சி மட்டும் போட்டுக்கிறேன், தோல் சீவிட்டு. கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், அப்புறம் கடலை. இது ஒரு நல்லா வந்து வேகட்டும். அந்த ஜீரகம் வந்து நல்லா ஃப்ரை ஆனோன்னே ரோஸ்டட் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டொமேட்டோ சேர்த்துக்கோங்க இதில். இப்போ சின்ன தக்காளியாக இருக்குன்னா அதை அப்படியே வெட்டி போட்டுக்கலாம். பெருசாக இருக்குன்னா ஒரு ஹாஃப் இது சேர்த்தா போதும். இது வந்து லெமன் ரைஸ் சாப்பிட்றவங்களுக்கு, இப்போ லெமன் ரைஸ் வந்து சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். லெமன் ஃப்ளேவர் பிடிக்காதவங்களுக்கு இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க, உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இதில் நம்ம ஹாஃப் தக்காளியும் போடுறோம், நம்ம லெமன் வேறு சேர்ப்போம். கிட்டத்தட்ட இது வந்து லெமன் ரைஸ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி லெமன் ரைஸ் பிடிக்கிறவங்களுக்கு தான் இந்த டிஷ்ஷு. இப்போ பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததையும் பார்த்துட்டோம். இப்போ தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு அந்த ஜவ்வரிசி அப்படியே வைக்கிறோம். இப்போ இதில் நல்லா நம்ம போட்ட தக்காளி வந்து வெந்து வந்துடணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வெந்திருக்குன்னு. கொஞ்சமாக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு கண்டிப்பாக வந்து தனி மிளகாப்பொடி சேர்க்கணும். அது காரம் உங்களுடைய டிஷ் தான். ஸோ ரொம்பலாம் போட்டுறாதீங்க. இந்த ஒரு 200 கிராம் ஜவ்வரிசிக்கு வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக மிளகாப்பொடி சேர்க்கணும். இதெல்லாம் எண்ணெயிலேயே சேர்த்துருங்க. அது சேர்த்த உடனே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோவும் இதில் சேர்த்துட்றோம். ஏன்னா அந்த மிளகாப்பொடி வந்து அந்த உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை, இது எல்லாமே தோலோடு தான், அதை நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை மிக்ஸி ஜாரில் பொடிச்சு வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்க்கணும். பாருங்கள், இப்போ சேர்த்துருவேன். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. ஏன்னா நம்ம வேர்க்கடலை டேரெக்டாகவும் சேர்த்துருக்கோம், அதே சமயத்தில் நம்ம அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பவுடராகவும் இந்த டிஷ்ஷில் சேர்க்குறோம். இப்போ நம்ம தண்ணி வடித்து வச்சுருந்தோம்ல, அதை ஜவ்வரிசியை அப்படியே இதில் சேர்த்துட்றோம். ஃபுல்லாக சேர்த்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த தண்ணியுமே இந்த டிஷ்ஷுக்கு நம்ம ஊற்றவே மாட்டோம். அதுக்காகத்தான் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைக்கிறோம். இது வந்து நார்த் இந்தியாவில் இது ரொம்ப வந்து ஃபேமஸான டிஷ்ஷு. அவங்க நம்மளை மாதிரி ரவை உப்புமாலாம் செய்ய மாட்டாங்க, ரவை சேமியாலாம் போட்டு உப்புமாலாம் செய்ய மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து அவுலில் செய்வாங்க, அப்புறம் ஜவ்வரிசியில் செய்வாங்க. அவுலில் செய்கிறத போகான்னு சொல்லுவாங்க. அது ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், டிஷ்ஷில் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை மூடி போட்டு அப்பப்போ மூடி வச்சு நம்ம வேக வைக்கணும்.
இப்போ கலர் லைட்டாக சேஞ்ச் ஆன உடனேயே நம்ம ஹாஃப் லெமன் எடுத்திருக்கோம். அதை ஃபுல்லாகவே இதில் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ லெமன் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு சாறு கிடைக்கல அப்படின்னா ஒரு 3/4 பழமாவது வேணும். ஏன்னா இந்த டிஷ்ஷு டேங்கியான டிஷ். நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெமன் ரைஸ் பிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த டிஷ் பிடிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை, ஆனால் ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்குது. நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சில ஜவ்வரிசி வெந்துருச்சு, சில இது இன்னும் வேகலை. அந்த கலர் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும் வெந்துருச்சுன்னா. கொஞ்சம் இன்னும் வெள்ளை வெள்ளையாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த டிஷ்ஷை செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிடாதீங்க. இப்போ திருப்பி ஒரு தடவை மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். தண்ணி தெளிக்கவே வேணாம். திருப்பி எடுத்து பார்த்திங்கன்னா டிஷ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். நான் தொட்டு பார்ப்பேன் பாருங்கள். அதில் இப்படி ஒட்டி ஒட்டி வந்துடும் பாருங்கள். எடுத்தால் 1-2 அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் இந்த டிஷ்ஷை செஞ்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். 6 நாளும் நல்லாயிருக்கும், சூடாக சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். ஸ்கூல் லன்ச் ரெசிபீஸ்க்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள்